அம்மா, தாதா பகவானோட புத்தகத்துல நான் படிச்சேன். அடுத்தவங்க கிட்ட பகைமை கொள்றதுங்கிறது பரமாத்மாவை அவமதிக்கிற மாதிரின்னு போட்டிருந்தது. நாம அடுத்தவங்க கிட்ட பகைமை உணர்வோடு இருக்கிறதுனால இந்த பரமாத்மாக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு எனக்கு புரியல. இந்த பரமாத்மாவை நம்ம பிராப்தமடைய உண்டான முயற்சிகள் அது எப்ப முடியுதுன்னு சொல்லுங்க. அதோட நாம யாரையாவது பரமாத்ம ஸ்வரூபத்தோட பார்க்க முடியும் போது என்னுடைய ஸ்வரூபந்தான் எல்லாரோட உள்ளத்திலையும் இருக்கிற இந்த நான் தான் ஆத்மா. எல்லாரோட உள்ளத்திலையும் இந்த ஆத்மா இருக்கத்தானே செய்யுது. ஆக்சுவலா நாம ஒரு ஸ்வரூபத்தோட தான் இருக்கோம். இதுதான் உண்மை. நிச்சயமா இதுல இருந்து விடுதலையே கிடையாது. இந்த கண்ணோட்டம் எப்போ நம்மள தெளிவா வைக்கும், வேற கண்ணோட்டம் எதுவுமே தங்காது, போய்கிட்டே இருக்கும், அது நிக்காது. அந்த சமயத்திலேயே நீங்க ஷார்ட் டைம்லயே பரமாத்மாவை முழுமையா அடைஞ்சிட முடியும். ஆனா இந்த கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டத்துல இருந்துகிட்டே தான் இருக்கணும். இது ஞானியோட கிருபை, இல்லைன்னா நிச்சயமா நடக்காது. யார்கிட்ட இந்த கண்ணோட்டம் இருக்கோ அவர் மூலமா தான் இது நடக்கும். புரிஞ்சுக்கங்க, இது உண்மைன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் இந்த கண்ணோட்டத்தோட இருந்துகிட்டே வந்து உச்சகட்டம் வரைக்கும் அவரு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா அவரு சொல்லியிருக்கிற பாதியை நாம மறக்கவே கூடாது. அவர் கட்டளைப்படிதான் நாம நடக்கணும். நிச்சயமா இது பிராப்தமாகும். யார்கிட்டயும் பகைமையோட நடக்கக்கூடாது. யாரா இருந்தாலும், நாம யார் கூட வேலை செஞ்சாலும், யார் கூடயும் இருந்தாலும், நாம யாரோட தவறையும் பாராட்டாம இருந்தா பகைமையே நம்மளுக்கு வராதே. புத்தி நம்ம கிட்ட ஏதாவது சொன்னா நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புத்திக்காக நான் இப்ப ஒரு ஃபார்முலா சொல்றேன். இது சூத்திரம். புத்தி சொல்றத நல்ல விஷயத்துக்காக கேட்கலாம், ஆனா கெட்ட விஷயத்துக்காக கேட்க கூடாது. நல்ல விஷயங்களை புத்தி சொன்னா ஏத்துக்கலாம், தேவையில்லாத விஷயங்களை புத்தி சொன்னா கேட்க கூடாது. புத்தியை மட்டும் கொண்டு வராதீங்க, அது தானா தெரிய வரும், உங்களை விட்டுட்டு போயிடும். பகைமை இல்லாம தான் இருக்கும். நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி புத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். நல்லது கெட்டதுல எந்த வழி நல்லதுன்னு கூட சில சமயத்துல தெரியாம நம்மளுக்கு போயிடும். நல்ல வழியையும் புத்தி தான் கொடுக்குது, கோபத்தையும் நம்மளுக்கு புத்தி தான் வரவழைச்சுக்கிட்டு இருக்கு. கோபம் வராம நாம விழிப்புணர்ச்சியோட இருக்கலாம், ஆனா நல்ல வழிக்காக நாம இருக்க முடியாது இல்லையா? ஆக்சுவலா அங்கிருந்தே புத்தியோட என்ட்ரி வர ஆரம்பிச்சிருது. எங்க இந்த புத்தி சரியா செயல்படலையோ அங்க செயல்கள் நாசமாகி வெளிவர விடாம பண்ணிடுது. இந்த கோபம் தாபம் ரெண்டுமே மாறி மாறி ஒரே இடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். தப்பிச்சு வெளியில வர முடியாது. புத்தி சொல்றத கேட்கறத நம்ம முதல்ல நிறுத்தணும். புத்தி என்னங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நடக்கிற காரியம் புத்தி சொல்லித்தான் இந்த புத்தி நமக்கு ஒரு சவாலா கூட இருக்கு. நாம இந்த கண்ணோட்டத்தோட தான் இருந்துகிட்டு இருக்கணும். நாம இத புரிஞ்சு நடக்காத வரைக்கும் புத்தி தன்னோட வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இது நம்மள ஆண்டுகிட்டு தான் இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். இது நடக்க கூடாது இல்லையா? வேற வழி இல்ல, என்ன பண்றது? ஆனா அம்மா, பாசிட்டிவா நம்ம இருக்கணும்னா அப்ப அந்த சமயத்துல புத்தி உபயோகிக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா பார்த்தா இந்த இடத்துல புத்தி வேற மாதிரியும் வேலை செய்யுது இல்லையா? அதாவது நாம அடுத்தவங்களோட தவற பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நாம வெளியில வந்துடலாம். பட் இந்த மாதிரி கடுமையான சிச்சுவேஷன்ல கஷ்டம் தானே. முதல்ல இந்த நெகட்டிவிட்டி நேச்சர்ல இருந்து வெளியில வாங்க, பாசிட்டிவ்லயே இருங்க. கோபத்திலிருந்து தாபத்துக்கு முக்தி கிடைக்கணும். நல்ல வழி என்னைக்குமே நமக்கு நல்லது. இத கேட்டாலே நம்மளுக்கு இனிமையா இருக்கும். பகைமை யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது, ஏன்னா இது கசப்பான ஒண்ணு. அதை விட்டொழிக்க பாருங்களேன், ரொம்ப நல்லது. எது நமக்கு இனிமையை தருதோ அது மட்டும்தான் நமக்கு தேவை.
அதுல இருந்து தான் இந்த தேவையில்லாத கோபம் உற்பத்தி ஆகுது. அம்மா, நம்ம பாசிட்டிவா பாக்குறோம் இல்லையா, அப்ப அந்த சமயத்துல புத்தி என்ட்ரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த புத்தியை வெளில தள்ளி விடுறது இந்த ரியாக்ஷனால அப்புறமா தெரிய வருது இல்லையா? இதோட ரியாக்ஷன் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவோ, கோபமோ இல்ல தாபமோ, ரெண்டு நாளையும் சரி ஓவரா திங்க் பண்ணாதான் இந்த ப்ராப்ளமே வருது. ரெண்டுத்தையுமே ஒரு நிலை கண்ணோட்டத்தோட தான் நம்ம பார்க்கணும். ரெண்டுத்தையுமே ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கணும். ஒரே மாதிரினா அர்த்தம் என்ன தெரியுமா? திட்டிட்டா, யாராவது நம்மள திட்டாங்கன்னா சரி, அப்பவும் நாம அவங்கள ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அந்த சமயத்திலயும் நம்ம மனபாவனை ஒரே மாதிரியா தான் இருக்கணும். அதே மாதிரி யாராவது நமக்கு மலர் தூவினாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மள புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் எந்த ரியாக்ஷன் இல்லாம ஒரே மனபாவனையோட தான் இருக்கணும். அதுல எந்த மாதிரி சேஞ்ச் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானதாகும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் ஆத்மஸ்வரூபம், நானும் ஆத்மஸ்வரூபம். திட்டினா யாரா திட்டுறாங்க? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு ஆத்மா, சுத்த ஆத்மா. ஆட்டோமேட்டிக்கா மனபாவனை சரியா இருக்கும். நம்மளோட கர்ம வினைப்படிதான் யாராவது நம்மள திட்டணும், இல்லைன்னா நிச்சயமா இது நடக்கிறதுக்கு இல்ல. போன ஜென்ம பாக்கி வினைதான் நம்மள இப்படி தாக்குது. அத முழுசா நீங்க ஏத்துக்குங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம கர்ம வினை என்ன நடந்ததோ, நாம செஞ்ச வினையோட பலன்தான் நாம நம்ம கையாலேயே நம்ம கால்களுக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மை இதுதானே? இதுல யார போய் நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? இப்ப நமக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் நம்மளுடைய செய்வினை தான் காரணம். நாம தான் அதுக்கு பொறுப்பாளி. இதே நிலையில என்னைக்குமே நாம இதே திங்கிங் கூட தான் இருந்துகிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? நிச்சயமா நமக்கு அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான கர்ம வினை வராம இருக்கும். அம்மா வணக்கம். நீங்க பகைமை பத்தி சொன்னீங்க, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட கேள்வி இதுதான். உங்களோட இந்த விஷயங்களை கேட்கறதுக்கு முன்னால வீட்டில், வெளியில, ஆஃபீஸில், எல்லா இடத்துலையும் மனுஷனுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இதை இந்த வகையில செய்யணும், இது செஞ்சா தப்பா இருக்கும். ஆக்சுவலா இதுல இருந்து எப்படி வெளியில வருது? ஒப்பீனியன் நம்ம மனசுல வந்துடுது, எப்பவுமே இப்படிதாங்கிற அளவுக்கு நடந்துடுது. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இதுல என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. நாம எப்போ ஒரு காரியத்தை செய்யறோமோ அப்போ அந்த சமயத்துலதான் நமக்கு ஒப்பீனியன் உருவாகுது, அந்த மூமெண்ட்ல தான் உருவாகுது. உடனே அந்த சமயத்திலேயே வேண்டாம்னா இந்த அபிப்பிராயத்தை விட்டுடணும், அதுக்கு பரிகாரம் பண்ணிடணும். இது தவறு. அது அடுத்தவங்களுக்கு நம்மளோட அபிப்பிராயத்தை புகுத்துறது பெரிய தவறுன்னு நீங்க உணரணும். அவன் நாளைக்கு முன்னேறிடுவான், ஆனா நான் சொன்ன அபிப்பிராயம் நம்மள முன்னேற விடாம ஆக்கிடும். விதிப்படி என்னன்னா, உங்களுடைய அபிப்பிராயம் என்னவோ அதே மாதிரியான அபிப்பிராயம் தான் உங்களுக்கும் அமையும். நாம எப்பவுமே நல்ல அபிப்பிராயத்தை எடுத்துக்கிட்டு கெட்டதை எப்பவுமே விட்டுடணும். அடுத்தவங்களும் நம்ம கூட சேர்ந்து நமக்கு தோதா ஆயிடுவாங்க. உண்மையிலேயே நீங்க இதை அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் இது எவ்வளவு ஈஸின்னு உங்களுக்கு தெரிய வரும். அபிப்பிராயம் பரிகாரம் பண்றதுனால விடுபடலாம். அதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கணும்? அவங்க மேல தவறில்லைன்னு நினைக்கணுமா? இல்ல, பரிகாரம் பண்ணுங்களேன். உங்களோட அபிப்பிராயம் அவர் கீழே விழுந்தார்னா நிச்சயமா அது உங்களுடைய தவறு தானே. இப்படியே செஞ்சு செஞ்சு பரிகாரம் பண்றதுக்கு நீங்க ஆரம்பிங்க. உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஃபைண்ட் அவுட் செய்யுங்க. Thank you very much. ஜபான்சி எழுதியிருக்காரு, குரோதம், மாயை, மோகம், லோபம் இவைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. ஏன்னா இயற்கையும் உயிரும் என்னைக்கும் ஒன்னாதான் இருந்துகிட்டு இருக்கு. இயற்கை எப்படி தன்னோட உன்னத நிலையை விட்டு கொடுக்கும்? தயவு செஞ்சு எனக்கு விளக்கி சொல்லுங்க. ஞானம் இல்லாம இவைகள்லாம் போகாது. குரோதம், மோகம்,
இதெல்லாம் பல வருஷங்களா தேடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற குணங்கள். இந்த இருளானது எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த இருளானது காலகாலங்களா இருந்துகிட்டு வர ஒண்ணுதான். ஆனா ஒரு முறை வெளிச்சம் வெளிப்பட்டுடுச்சுன்னா அந்த இருட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கூட கிடையாது. அந்த ஒளியானது வெளியில வரணும், அவ்வளவுதான். இருளை விரட்டி விட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. ஒளியை வரவழைக்கிறதா நினைச்சு பல தப்புகளை நாம செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இது எல்லாத்திலிருந்தும் நாம விடுபடணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்மளுடைய ஆத்ம ஞானத்தை நாம வெளிப்படுத்தணும். அதோட ஒளியில அதோட பிரகாசத்துல இதெல்லாம் தானா வெளியேறிடும். ஆக்சுவலா ஞானத்தை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தீயவைகள் எல்லாம் விட்டொழிக்கிறது முடிஞ்ச காரியமா? ஞானத்துக்கு முன்னாலேயா? ஆமா, ஞானத்துக்கு முன்னாலதான் இதெல்லாம் முடியுமா? விட்டுடலாம், எப்ப வேணாலும் விட்டுடலாம். அதோட ரூல் ஆத்மாவை ஒரு நியாயமான கண்ணோட்டத்தோட தான் நாம பார்க்கணும். கண்ணோட்டம்னா என்னன்னு தெரியுமா? பார்க்கறது தானே. தெரிஞ்சுக்கங்க, பார்த்துக்கங்க. இந்த ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க தீய வழிகள்ல இருந்து நிச்சயமா விடுபட்டுடலாம். இதுதான் உங்களுக்கு சரியான வழி. ஞானத்துக்கு அப்புறமா விதி என்னன்னா, நீங்க இதை பார்த்தீங்கன்னா அது தானா விலகி போயிடும். நீங்க பார்க்காம அது நிச்சயமா போகாது. ஒரு வகையில இந்த குரோதம், மோகம், மாயை, லோபம்லாம் எழுந்து வெளியில வருது. உள்ள இருக்கிற வரைக்கும் சரி, இது வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நல்லது கிடையாது. இவைகள்லாம் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு மேல போனா டேஞ்சர் தான். ஆனா இது விதிக்கு உட்பட்டதுன்னு தெரிய வரும்போதுதான் இன்னும் கஷ்டம் ஆரம்பிக்குது. வெளியில வருது, வந்துடுது. உடனே கூட இந்த குரோதம், மோகம், மாயை, லோபம் எல்லாம் வந்துடுது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய உருவத்தை கொடுக்குது. இதுதான் எல்லாத்தையுமே சொல்லுது. குரோதம் வெளிப்பட்டா அது அதோட தன்மையை காட்டுது. மானம்னு வரும்போது மானம் தலை தூக்குது. மோகம்னு வரும்போது மோகம், லோபம்னு வரும்போது லோபம். இதெல்லாம் நம்மள அண்ட போகுதுன்னு தெரியும் போதே நாம விழிப்புணர்ச்சியோட இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? நமக்குள்ள இருந்தா வெளியில வரும். சரி, இந்த குணங்களே இல்லைன்னா எங்க இருந்து வரும்னு சொல்லுங்க. எப்ப இவைகள் வெளியில வருதோ உடனே இதை கட் பண்ணி நம்ம தூக்கி எறிஞ்சிடணும், தள்ளிடுங்க. அதோட சேராம அதை ஒரு இடத்துல தனியா நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. என்ன நாடகம் வேண்டி கிடக்கு? குரோதம் என்னென்ன நாடகத்தை நடத்துது, அப்படியே அதை கவனமா நீங்க பாத்துக்கங்க. இது ரொம்ப கஷ்டமான வழியா இருக்கே. ஆமா, ஃப்ரீயா நமக்கு படம் கிடைக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம பார்க்கலாம். இல்ல வயசானாலும் நாம இளைஞர்கள் படம் பார்க்கணும் தானே ஆசைப்படுறோம். ஆமா, நான் இளைஞன் ஆயிட்டேன். அப்பதான் முக்தி பிராப்திக்க முடியும். அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாமே நான் தான், என்னோட சொரூபம் தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணின அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் இல்ல? அப்ப அந்த சமயத்துல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இந்த கண்ணோட்டத்தை நீங்க உபயோகிச்சிருக்கணும். இத பத்தி சொல்லுங்களேன். எனக்கு என்னவோ எல்லாரும் இந்த ஹர்ஷாவோட உருவம் மாதிரி தெரியலையே. என்னோட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். அது ஒரு ஃபீலிங் தான், அதுக்கு உருவங்கிறதே கிடையாது. ஆனா இது நல்லது செய்யும், கெட்டது செய்யாது. எல்லார் மனசுலயும் இப்ப நான் தான் இருக்கு. என்னோட ஸ்வரூபம் எல்லார் உள்ளயும் இருக்கு, ரியல் ஸ்வரூபம். அத அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சமயத்துல உங்க மனநிலை? எந்த பகைமையும் எனக்கு கிடையாது. அப்படி இருந்ததுன்னா எப்பவும் நம்ம ஆனந்தமா இருக்க முடியாது. எந்த இடத்துல பகைமை உருவாகுதோ அதோட பலனை நிச்சயமா
நாம அனுபவிச்சே ஆகணும். இந்த பகைமை இல்லாத இடத்துல நிச்சயமா ஆனந்தம் இருக்கும். எல்லார் உள்ளத்தையும் என்னோட ஸ்வரூபம் தாங்கிற கண்ணோட்டம் இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பகைமைக்கு அங்க வேலையே கிடையாது. பரம ஆனந்தமா இருக்கும். இது கூட இருக்கத்தான் செய்யும், ஆனா விடாது. இத ஆழமா பார்த்தா பரமஸ்வரூபமா தெரியும். இப்ப நீங்க பொருட்கள் தப்பா இருந்தா பார்க்கலாம், அடுத்தவங்க தப்பா பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது? பொருட்கள்னா புத்தியை உபயோகிக்கணும், அடுத்தவங்க விஷயத்துல புத்தியை உபயோகிக்க கூடாது. உங்களுக்கு அடுத்தவங்க தப்பு பண்றத நீங்க பாக்குறது இல்லையா, இல்ல தெரியறது இல்லையா? உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா, தவறு பண்ணிட்டா, அந்த தவறு நம்மளுக்கு தெரியத்தானே செய்யுது. இந்த ஞானத்தினால அது ஒண்ணும் பெருசா நம்மளுக்கு தெரியாது. ஞானிக்கு ஒவ்வொரு பொருளும் பிரகாசமா ஒளியா தானே தெரியுது. ஆனா இந்த தவறுகளை செய்யறவங்க கண்ணுக்கு அது தெரியறது கிடையாது. அவங்க அதை செய்யறது இல்ல. அவங்களுடைய விதி கர்ம வினைகள் அவங்களை அப்படி செய்ய வைக்குது. அவ்வளவு அதிகம் இல்லைனாலும் 2-3 முறையாவது இந்த விதியோட பாதிப்பு தெரியும். என்ன ஆதாரத்துக்காக அவங்க அப்படி செய்யறாங்கன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஒருத்தரோட தவறுகள் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும், செய்யறவங்க கண்ணுக்கு அது தெரியறது கிடையாது. அவங்களும் அதை ஒண்ணு தானா செய்யறது கிடையாது. அம்மா, நீங்க இப்ப சொன்னீங்க ஒளிய பத்தி, ஞானத்தை பத்தி சொன்னீங்க. இந்த ஞானம் என்ன, எப்படி கிடைக்கும், ஃபுல் டீடைல்ஸ் விளக்கி சொல்லுங்க. சொல்றேன். எல்லாரோட உள்ளேயும் ஒளின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பல சமயத்துல இது வெளியில வந்துரும். ஒளிங்கிறது என்ன? எல்லார் மனசுலயும் இருக்கிறது தான். ஒளிங்கிறது எல்லார் மனசுலயும் இருக்கிறது தான். ஒளி எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யும் போதுதான் மிளிரும். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒளிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜீவன்கிறது எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இறைவன் இருக்காரு, பரமாத்மா ஸ்வரூபமானவர். எந்த உள்ளமும் காலியா இருக்கிறது இல்லை, எல்லாருடைய உள்ளத்திலயும் இருக்காரு. எல்லாருடைய மனசுலயும் நிறைஞ்சிருக்காரு. ஆனா வெளிப்படுறது கிடையாது. ஒளி இருக்கு, ஆனா பிரகாசமா இருக்கிறது இல்ல. அதை ஏத்தவே இல்லையே. அதை ஏத்துறது அவ்வளவு அவசியம், வெளிப்படுத்துறது அவசியம். அப்பதான் உங்களுடைய வாழ்நாள் காலத்துல உங்களுக்கு தேவையான பிரகாசங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒளிய எந்த வகையில எரிச்சு வெளிப்படுத்துவீங்க? எந்த வகையில வெளிப்படுத்துவீங்க சொல்லுங்க. சிம்பிளான ஒரு விஷயம்தான், சித்தாந்த விஷயம்தான். எரியிற விளக்கால தான் இன்னொரு விளக்க நம்மளால எரிய வைக்க முடியும். யாரோட ஆத்மா ஒளி வீசுதோ அந்த வகையில ஒரு ஞானி மட்டும் வந்துட்டாருன்னு சொன்னா அவர் மேல நாம சித்தையான பக்தியோட நாம இருக்கணும். அதோட அவர்கிட்ட இருக்கிற ஞான விஷயங்களை பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்களும் இந்த நிலைமையை நிச்சயமா அடையலாம். உங்களோட ஒளியையும் நீங்க தூண்டி விடலாம். இன்னொரு வகையில சொன்னோம்னா உங்களுடைய ஆத்மாவும் விழிப்புணர்ச்சி அடையும். ஆத்மானு இருந்தா சரி, ஆனா இப்போதைக்கு அது சுவரால மூடப்பட்டிருக்கு. அதனாலதான் பிரகாசமானது வெளியில வர முடியல. அந்த சுவரை நம்ம உடைச்சாகணும். அப்படியே உடைச்சோம்னா எல்லா வெளிச்சமும் பரவ ஆரம்பிச்சிடும், இருட்டோட சுவடே இருக்காது. எல்லா துக்கங்களுக்கும் ஒரு மோட்சங்கிறது கிடைக்கும். ராஜேந்திர மேண்டா, ஜாம்நகர். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஆனா இப்படி செஞ்சா எல்லாரும் என்ன மூடன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்யறது?
அம்மா, இன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்டு பெருமையா இருக்கு. இப்ப எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இங்க உக்காந்துருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நீங்க ஒரு ஆத்ம ஞானினா நீங்க இப்ப பேசுற பேச்சு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சு அதை மனசார ஏத்துக்கிறாங்க. வெளியில இருக்கிறவங்க இதையெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமா நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க கேட்கிறோம், அதுபடியே நாங்க நடக்கிறோம். நீங்க ஆத்ம ஞானி, அதையும் நாங்க ஏத்துக்கிறோம். வெளியில போய் இத பத்தி மத்தவங்க கிட்ட நாங்க பேசும்போது இது ஒரு புரியாத விஷயமா அவங்களுக்கு தோணுது. வீட்டுல இருக்கிறவங்களும் தப்பா நினைச்சுக்கிறாங்க, இந்த சமூகத்துல இருக்கிறவங்களும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, வெளியில போய் நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மக்கள் ஏன் பேசுறாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாம என்ன சொல்றோமோ மக்கள் அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அதனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு தனி அனுபவம் கிடைக்குது. யார் பேசுறாங்களோ அவங்களுடைய உள் மனசுல எந்தவித தீய விஷயமும் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு பிரகாசம் கிடைக்குதுங்கிற சந்தோஷத்துல அவங்களுக்கு நிம்மதியும் கிடைக்குது. அதனால நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கங்க, வெளியில போய் யாருக்கிட்டையும் பேச வேண்டியதில்லை. மனசார மனசுக்குள்ள நீங்க இந்த எண்ணத்தோடயே இருந்துகிட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு அவங்க உங்களை பார்த்து நிச்சயமா திருந்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்க பேச்சை அவங்க ஏத்துக்குவாங்க. சொல்றதுனால ஒன்னும் ஆயிட போறதில்ல. நீங்க எவ்வளவுதான் அடுத்தவங்க கிட்ட இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி திருத்தத்துக்கு முயற்சி பண்ணினாலும் அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. இது இப்படியே போனா நெகட்டிவா தான் போய் முடியும். ஆனா உங்க வாழ்க்கையில இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க தானாவே உங்க பேச்சை ஏத்துக்குவாங்க.